வணக்கம் தோழிகளே, இன்றைக்கி சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி பாஸ்மதி அரிசியை வச்சு நல்லா நீளமாக சூப்பராக சட்டிலான ஒரு பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதிகமாக இதுக்கு வேலையே இருக்காது. குழந்தைங்களுக்கு காலையில் எந்திரிச்சோடனே 10 நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்தலாம். ஒரு ஆம்லெட் இருந்தால் போதும், சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. காரம் மசாலாலாம் அதிகமாக இருக்காது. இதே நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த பச்சை பட்டாணி புலாவ் கூட ஒரு பன்னீர் கடாய் மசாலாவோ இல்லை ஒரு சிக்கன் கிரேவி கொடுத்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபுல்லாக சன்னமாக நறுக்கி உள்ளே சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது பச்சை பட்டாணி ஒரு 2 கப் இருந்தால் போதும். இந்த புலாவ் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது நீங்கள் காஞ்ச பட்டாணி ஊற வச்சும் செய்யலாம். ஆனால் பச்சை பட்டாணி வச்சு செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பச்சை பட்டாணி சீசனும் கூட நிறையாவே கிடைக்குது. அதனால் நீங்கள் இந்த டைமில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை வாங்கி பச்சை பட்டாணியை உரித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு எப்போல்லாம் மார்னிங் டைமில் அவசரம் லேட் ஆகுது அப்படின்னா குழந்தைங்களுக்கு டக்குன்னு குக்கரில் இதை தாளித்து விட்டு வச்சு ஒரு 3 விசிலில் செஞ்சு கொடுத்து அனுப்பி விட்டுடலாம். அவங்க அழகாக இது அதிகமாக மசாலா காரம்லாம் இல்லாதனால சாப்பிட்டு வந்துடுவாங்க. குழந்தைங்களுக்கு இந்த குழம்பு சைடிஷ்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால் நம்ம இதை ரைஸை பண்ணி பாக்ஸில் அடைச்சிட்டு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்து அனுப்பி விட்டுடலாம். சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாவை கீரி உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் கூடுதலாக தேவைப்படுதுன்னா நீங்கள் 3-4 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தலையும் புதினா தலையும் குட்டி குட்டியாக நறுக்கி சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு வாசனைக்காக தான். 1/4 கைப்பிடி இருந்தால் போதும். ஒரு கைப்பிடி கூட தேவையில்லை. சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போக லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். அப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுலலாம் சேர்க்குறீங்களோ நல்ல வாசனையாக இருக்கும். இது ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 10 குட்டி பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த ரேஷியோவில் தான் சேர்த்துருக்கேன். அந்த ஒரு அங்குல இஞ்சி சும்மா ஒரு 1/4 விரல் அளவுக்கு தான் இஞ்சி. ஸோ அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வரும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அளவுக்காக சொல்கிறேன். இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி உரித்து வச்சுருந்தது. இது 2 கப் அளவு வரும். சின்ன கப்பில் அளந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லேசாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. இது சமைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு மொத்தம் 20 நிமிஷம் ஊற வச்சு இதில் 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி அந்தளவு வச்சாதான் நல்லா நீளமாக அரிசி சூப்பராக வெந்து வரும். ரொம்ப கம்மியாக சேர்த்தோன்னா அப்புறம் அரிசி வேகாத மாதிரி இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா நான் 1.25 உலக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெளேர்னு ஊறணும். அரிசியை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். அதுக்கு இப்போ 1.25 உலக்கு அரிசிக்கு நான் கிட்டத்தட்ட 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே தண்ணியோடு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சாப்பாடுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு நல்லா ஒரு 3 விசில் வச்சா போதும். அடுப்பை ஃபுல்லாலாம் குறைச்சி வச்சிடாதீங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு குக்கரை மூடி 3 விசில் விடணும். 3 விசில் விட்டுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட பாஸ்மதி அரிசி பட்டாணி புலாவ் ரெடி ஆயிரும். நீளமாக நல்லா பார்க்கவே அருமையாக இருக்கும். செய்கிறது ரொம்பவே சுலபம் தான். நீங்கள் வெங்காயம் வெட்டுற வேலை மட்டும்தான் உங்களுக்கு இதில். வெங்காயம் அந்த பச்சை மிளகா கீரி போடுற வேலை தான். இஞ்சி பூண்டும் டக்குன்னு நம்ம சீவி அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக 10 மினிட்ஸில் பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த பச்சை பட்டாணி புலாவ் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பச்சை பட்டாணி பிடிக்கும் அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் க்ரீன் கலர் ஹார்ட் கொடுங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களை மாதிரியே இருக்கிற தாய்மார்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கலந்து விட்டோன்னா நல்லாயிருக்கும். அரிசி உடஞ்சிராமல் ரொம்ப மெதுவாக கலந்து விடுங்க. அது அப்போ நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சாப்பாடை சர்வ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா உதிரியாக பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இதை பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். சிக்கன் கிரேவி கூடயும் இல்லை பன்னீர் கிரேவி கூடயோ இல்லை மஷ்ரூம் கிரேவி கூடயோ இந்த பச்சை பட்டாணி புலாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.